ஒன்னும் சொல்லாம என்கிட்ட இருக்குப்பா. இல்ல நீ வச்சுக்கமா. பாத்துக்கமா. அண்ணிதான் கூப்பிடுறாங்க. இருந்தோம். அவர் அங்க வந்திருந்தாரா? ஆமா அண்ணி, இப்பதான் கிளம்பி போனாரு. நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம்னு ஆறுதல் மதி எப்படி இருக்கா? நீங்க பேசிட்டு என்கிட்ட போன கொடுக்குறீங்களா? வேணாம். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? அது நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் அவகிட்ட அப்புறமா பேசுறேன். ரேவதி, நான் பாத்துக்கிறேன். நீ நான் வைக்கிறேன். வேலையா இருக்காங்களா? அப்புறம் பேசுறேன். எனக்குமே அவரை பார்க்க பாவமா தான் இருக்கு. பாவம் தான். பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்பாக்களை கஷ்டப்படுத்த கூடாது. என்ன பண்ண முடியும்? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இன்னும் உன் வைஃபை உன் வழிக்கு கொண்டு வரலையே? அவளை பார்த்தா வழிக்கு வர்ற மாதிரியா இருக்கா? நான் ரைட்ல போனா அவ லெஃப்ட்ல போவா அப்படின்னு நீ யார் நினைச்சிட்டு இருக்க? நீ பொண்ணுங்களெல்லாம் இல்லன்னு வைய பாம்பு மாதிரி நம்ம காலை சுத்தி சுத்தி கொத்தி பொண்ணு ஆசைப்பட்டதை ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? அட்லீஸ்ட் உங்க 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸ்னு ஒண்ணு தப்பா நினைக்காத. நீங்க 2 பேரும் இன்னும் அப்படின்னா எப்படி மச்சான்? எப்படி அவ கூட எப்படி நான் குடும்பம் நடத்த முடியும்? நான் கண்டுபிடிச்சேன். இதுல கண்டுபிடிக்க என்னமாமா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச மதி உன் மேல கோபம் வேற. என்ன பொண்ணுங்க கோவப்படுவாங்க. மச்சான், உலகத்துல இப்பாக்கின்னு சொல்லுவேன். ஆனா அது இல்ல, அன்புதான். புருஷனோட அன்புக்காக பிடிக்குதோ இல்லையோ, கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருன்னு இருக்கிற விட்டு நான் எப்படி வாழ்றது? கல்யாணம் ஆகியும் நீ அந்த கோபத்தை மாத்தினாலே எல்லாமே சரியாயிடும். பேசுற அப்படி அப்படியே மெதுவா வாழ்க்கையை தொடங்குற. வீட்டுல ஒரு குட்டி மதியோ குட்டி சுரேஷோ வந்துருவாங்க. அப்புறம் புள்ளியே உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுல சண்டை போடுறதுக்குலாம் உங்களுக்கு எங்கடா நேரம் இருக்க போகுது? இதுக்காக வாழ ஆரம்பிக்கணும். காலப்போக்குல அதுவே பழகிடும். விருப்பம் மதி மேல இருக்கிற விருப்பம் குறைக்கும். ஒரு பிடிப்பு வரும்டா. அதனாலதான் நீ போன் பண்ணி திட்டினதுமே உன்னை தேடி ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? மதிக்கும் உன் ஆமாண்டா மச்சான். இல்லனா அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருப்பா. மதிக்கு உன் மேல அன்பு இருக்கு. அது நீ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். மதியம் அப்படிதான். அன்புக்கு அடிப்பணியாதம். நம்ம வீடு ரொம்ப ராசியான வீடு மச்சான். இங்க வாழ்க்கைய தொடங்கிதான் மதுரை. நீயும் சந்தோஷமா இருக்க வேணாமா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க இருக்கு பாரு. அப்பா, எனக்கு ஒரு டவுட். என்ன? சொல்லுப்பா.
எல்லாரையும் பிடிக்கும். நான் அப்ப என்ன பிடிக்குமா சொல்லுப்பா. எனக்கு இந்த கிரையானை விட உன்னதான் அம்மா, எனக்கு உங்க எனக்கு உன்னதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். அப்பாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்ல பாப்பாவை பிடிக்குமா? மத கலர் பண்ணுவீங்க. 2 பேரும் போய் படுத்து தூங்குங்க. அம்மா 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 இன்னும் மலர், எதுக்கு? பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. இது நீ கோச்சுக்கிட்டேன். எனக்கு அப்புறம் தானே பாப்பா வந்தா. உங்களுக்கு என்ன விட நம்ம பாப்பாவை தானே ரொம்ப பிடிக்கும். அந்த உண்மைதான் நீங்க போங்க, போய் படுத்து தூங்குங்க. ஏய், குழந்தைய பிடிக்கும்னு சொன்னதுக்கு ஆ, உங்க அம்மாவை பிடிக்குமா? ஆத்தாடி குண்ட. சொல்லுங்க. ஏய், இதுக்கு மாடி கோச்சுக்கிற? இது 3வது இடத்துல தானே வச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல மலரு. இன்னைக்கு பாவ மலர் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. சரி, என்ன கேக்குறேல, உனக்கு உங்க அம்மா பிடிக்காதா? சந்தோஷமா இருக்கேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு பாகிராஜ் ஒரு பின்னாடியே நான் என்னமோ முணங்குறேன். நீங்க